அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மை பேக்கிங் ஸ்டோரி 3. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ட்ரிபிள் சாக்லேட் டப் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நட்டல்லா டப் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு நம்மளுக்கு. இப்போ அதுலேயே வந்து இப்போ ட்ரிபிள் சாக்லேட் டப் வந்து எப்படி மேக் பண்ணுறதை நான் இப்போ காமிக்கிறேன். ட்ரிபிள் சாக்லேட் டப்புக்கும் சேம் அதே மாதிரி குவான்டிட்டி அளவு தான். அதே மாதிரி நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிட்டு அது கூடயே உங்களுக்கு குட்டி குட்டி ட்ரிபிள் சாக்லேட் பைட்ஸ்லாம் வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ்மோ அந்த ஃப்ளேவர்ஸ் கூட நீங்களாவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். இது வந்து நம்ம எப்பயுமே பண்ற ஒரு மெத்தட். பட் உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு விதமான ப்ராப்ளமும் இல்லை. அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்மால் ஸ்மால் பைட்ஸ்லாம் நம்ம போட்டுட்டு அதை அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு மேலே 3 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சாக்லேட் தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது மில்க் சாக்லேட் ஒன்று, டார்க் சாக்லேட் ஒன்று, அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட். மூணுமே அதாவது அந்த 3 ஃப்ளேவர்ஸோடு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும். செம்ம ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ஒரு ஃப்ளேவர் மட்டும் வராது, 3 விதமான ஃப்ளேவர்ஸும் உங்களுக்கு வரும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி நான் ஊற்றிட்டேன். அது அப்படியே நான் டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஊற்றிருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒயிட் சாக்லேட் ஊற்றுறேன். அதுக்கப்புறம்னா மில்க் சாக்லேட் வந்து நான் வைக்கிறேன் அதுலேயே. இப்போ இந்த மாதிரி லேயர் பை லேயராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட் ஃபுல்லாக, ஏன்னா அந்த சாக்லேட் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகி அந்த ப்ரௌனியோட நீங்கள் அந்த சாக்லேட்டை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே நெக்ஸ்ட் லேயர் வந்து மறுபடியும் ஒரு ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி பைட்ஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரௌனி பைட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு 3 விதமான லேயர்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸும் வச்சுட்டு அதுக்கு மேலே அகெயின் வந்து சாக்லேட்ஸ் ஊத்துறேன் நான் இப்போ அகெயின். அதே மாதிரி மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் அண்ட் டார்க் சாக்லேட் எல்லாமே நான் ஊத்துறேன். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இது மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்காக பிடிக்குன்னு இருக்கும். ஆனால் அது 3மே டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ எனக்கு டார்க் மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி நான் மில்க் சாக்லேட் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒயிட் வச்சு அதுக்கு முன்னாடி டார்க் வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சாக்லேட்ஸ் வந்து நான் அதை அப்படியே அப்படியே நான் மெல்ட் பண்ணி உங்களுக்காக நான் அதில் அப்படியே போடுறேன். அதே மாதிரி நம்ம மில்க் சாக்கோ சிப்ஸ்லாம் நம்ம போட்டு அழகாக அதே மாதிரி பேக் பண்ணி இப்போ 2 பீஸ் ஆர்டர் வந்திருக்கு. நம்ம அதனால வந்து அதை நான் பேக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நான் ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன். நட்டல்லா ப்ரௌனி டப் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க. அதை நான் பேக் பண்ணிட்டேன். அழகாக நம்ம லோகோலாம் ஒட்டி அழகாக அதுக்கு ஸ்பூன்ஸ்லாம் வச்சுன்னா அழகாக மேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.